Jungle. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாப்பாவுக்கு ஸ்கூல் லீவ் விட்டுலேருந்தே அவளை எங்கேயுமே அதிகமாக தூரமாக கூட்டிகிட்டு போகவே இல்லைங்க. ஆனால் மதுரைக்குள்ளே இப்படி ஒரு பிளேஸ் இருக்குதுன்னு தெரியாமல் தாங்க நாங்கள் இவ்வளோ நாள் இருந்துட்டோம். எங்கேன்னு பார்க்குறீங்களா? இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குங்க. ஆமாங்க, மதுரையில் இருக்க கீழடிக்கு தாங்க நாங்கள் இன்றைக்கி விசிட் பண்ணியிருந்தோம். போனால் அவ்வளோ அழகாக பீஸ்ஃபுல்லாக செம்மையாக இருந்துங்க. எனக்கு மேக்ஸிமம் மோஸ்ட்லி இந்த வீடை பற்றி அதிகமாக பார்க்குறவங்க நீங்கள் கண்டிப்பாக போங்குங்க. அவங்க அங்கே கட்டி வச்சுருக்கிற அந்த மெத்தட் எல்லாமே செம்மையாக இருக்குங்க. இந்த ரூஃப்லேருந்து வீட்லேயே உள்ள மழை பெய்கிற மாதிரிலாம் செம்மையாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா தான் நான் அங்கே இருக்கிற அகழ்வாராய்ச்சி பொருளையே பார்க்க ஆரம்பித்தேன்னா பார்த்துக்கோங்களேன், அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. பார்த்தீங்கன்னா பண்டைய கால பாத்திரங்கள், அவங்க என்னென்ன யூஸ் பண்ணாங்க, அவங்க எப்படி வாழ்ந்தாங்க, அந்த மாதிரி என்னென்ன உண்டோ எல்லாமே அங்கே வந்து வச்சுருக்காங்க. அந்த பொருளோட முன் மாதிரி, அதாவது இது மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் வச்சுருக்காங்கங்க. அவங்க வந்து வணிகம் பண்ணுது, அவங்க எப்படி விளையாடினாங்க, என்னென்ன குழந்தைங்க எப்படி வச்சு விளையாடினாங்க, அந்த மாதிரி குட்டி குட்டி பொருளை கூட சூப்பராக வந்து நமக்கு வந்து காட்சியாக வச்சுருக்காங்க. அந்த மாதிரி பெரிய பானைகள், முதுமக்கள் தாளிகள் அப்படின்னு சொல்லுவாங்க, இறந்தவங்களை வந்து வைக்கிற அந்த மாதிரி இதெல்லாம் கூட இருந்துச்சு. நாங்கள் நிறைய பார்த்தோங்க. அதுக்கப்புறம் எல்லா ரூம்லேயுமே வந்து வெளியே வந்து திண்ணை அப்படின்னு சொல்லுவாங்க, பழைய வீட்டிலலாம் பழைய காலத்துலலாம் இருக்குங்க, அந்த மாதிரி போட்டிருக்காங்க. நம்ம ரிலாக்ஸாக உட்காந்துக்கலாம், எங்கேனாலுமே உட்காந்துக்கலாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அகழ்வாராய்ச்சிக்கு பயன்படுத்துகிற டூல்ஸ் எல்லாமே வந்து அவங்க வந்து வச்சுருந்தாங்க. இது பயன்படுத்தியே நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதோ எலும்பை பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு காளையோட எலும்பு அப்படின்னு சொன்னாங்க. அந்த காளை வந்து ரொம்பவே பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எல்இடி டிவியில் கூட அதை பற்றி வந்து பேசிகிட்டே இருக்காங்க. ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து வெந்து போய் போனோங்க. ஆனால் அங்கே போனீங்கன்னா எல்லா ரூம்லேயும் குழு 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 குழுன்னு ஏசி போட்டு வச்சுருக்காங்க. நமக்கு உள்ளேருந்து வெளியே வரவே தோணாது, அந்த அளவுக்கு இருக்குது பார்த்தீங்கன்னா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெளியுமே எல்லா இடத்துலையுமே வந்து நிறைய செடிகள் வச்சுருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுங்க, கீழடி அகழ்வாராய்ச்சியிலேருந்து 3D அந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு இதெல்லாம் பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் நிறைய செடிகள்லாம் வச்சுருக்காங்க. அதாவது சங்க இலக்கியத்தில் இடம்பெற்ற நிறைய அது சம்மந்தமாகவே நிறைய செடிகள் இருக்குது. அதுலேயே பேரெல்லாம் வச்சுருக்காங்க. ஒவ்வொரு செடிக்கு பக்கத்துலேயும் ஒவ்வொரு பலகை இருக்கும். நம்ம என்ன செடி அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதை பார்த்திங்கன்னா எடக்கல் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து இப்போல்லாம் வந்து மிஷினில் பார்த்துடுறோம், அப்போ வந்து எடக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கும் முன்னாடி பார்த்திங்கன்னா சைஸ் வாரியாக வந்து கல் வச்சுருக்காங்க. அதாவது ரவுண்ட் ஷேப்பில் அந்த மாதிரி நிறைய கல்கள் வச்சுருக்காங்க. அதை வச்சு தான் அவங்க பார்த்துருப்பாங்க. பாப்பாக்கு இது வந்து ரொம்பவே ஒரு சூப்பரான அனுபவத்தை கொடுத்துச்சுங்க. அவளும் பார்த்துட்டு ஒவ்வொன்றா இது என்னம்மா அது என்னம்மா அப்படின்னு என்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தால் நான் சொல்லி நிறைய பேர் வந்து குழந்தைங்கள தான் மோஸ்ட்லி கூட்டிகிட்டு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி அம்மாக்கள்லாம் பார்த்துட்ருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சுடுமண், இப்போ வந்து நம்மலாம் வந்து டைல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறோம், அவங்க வந்து சுடுமண்ணில் களிமண்ணில் செஞ்ச சுட்டு வச்சு பாத்திரங்கள் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவுமே அங்கே வந்து சூப்பராக வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்காங்கங்க. நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு டைம் போகிறதே தெரியாது. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற எல்லா பொருட்களையுமே வந்து குட்டியாக வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. அவங்க வந்து இங்கே வந்ததுக்காக நிறைய வந்து ஃபாரினர்ஸ் வராங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்தியாவுக்கு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஞாபகார்த்தமாக வாங்கிக்கலாம். பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்ச நேரத்தில் பசிக்க ஆரம்பிச்சு, அதுக்கும் உள்ள வந்து ஸ்நாக்ஸு, ஜூஸு அந்த மாதிரி வந்து ஒரு கேண்டீன் இருக்குது. நம்மளும் வாங்கி சாப்பிட்டுட்டு சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு வரலாங்க. நாங்களும் அப்படி தான் வாங்கி என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். பார்த்திங்கன்னா உள்ளே போகிறதுக்கு வந்து ஒரு ஆளுக்கு வந்து 15 rupees வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. காலையில் ஒரு 9 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் போட்டிருக்காங்க. பட் வந்து 6 o'clock வந்து எல்லாரையும் வந்து வெளியே போக சொல்லிடுவாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் அவங்க வந்து எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணிவிட்டு போகணும் அப்படின்றனால பாப்பாவும் நாங்கள் இங்கே நிறைய இடத்துல வச்சு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு வந்து நீங்களும் போய் குழந்தைங்களோட என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.